2026ஆம் ஆண்டு மேராஜ் நோன்பு எப்பொழுது நோட்க வேண்டும்? மேராஜ் நோன்பு நோட்பது சுன்னத்தான விடயமாகும். இது சம்பந்தமாக ஷாஃபி மதுஹப் நூட்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இயானத்து தாலிபீனிலே, ஹாஷியத்துல் பரிமாவியிலே, ஹாஷியத்துல் பாஜூரியிலே, இது போன்ற நூட்களிலே இந்த நோன்பு நோட்பது சுன்னத்தான விடயம் என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மேராஜ் நோன்பு என்பது ரஜப் மாசம் 27வது நாள் நோக்கக்கூடிய நோன்புக்குத்தான் மேராஜ் நோன்பு என்பதாக சொல்லப்படுகின்றது. ஹதீஸ்களிலே ரஜப் மாசம் 27வது நாள் நோன்பு பிடிக்கும்படியாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரஜப் மாதம் 27வது நாள் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு 60 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மை எழுதப்படும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் அபு மூசா அல் மதீனி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது ஹசனுல் லிதாத்திஹியுடைய தரத்தை சார்ந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இது சம்பந்தமான ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஒரு நீண்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த நோன்பை பிடித்து 60 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்புகளும் அந்த நோன்புக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் காலாகாலமாக எங்களுடைய முஸ்லிம்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய வளமையின் பிரகாரம் அந்த நோன்பை நாங்கள் பிடித்து வருவது அவசியமாகும், சுன்னத்தான விடயமாகும். இந்த நோன்பு இந்த 2026ஆம் வருடத்திலே அது எப்பொழுது வருகிறது என்று பார்த்தால் வரக்கூடிய 18ஆம் தேதி பகல் நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக இருக்க வேண்டும். 17ஆம் தேதி இரவு நோன்பு நோற்று 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகலைக்கு நாங்கள் நோன்பு உள்ளவர்களாக நோன்பு பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே இவ்வாறு நோன்பு நோட்பதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹு தாலா பல பாக்கியங்களை தருவதற்கு காத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த இரவு மிகவும் சிறப்புக்குரிய இரவு. அந்த இரவிலே நாங்கள் நல்ல மல்களை கொண்டு ஹயாத்தாக்குவதும் சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. அதுதான் மேராஜ் நடைபெற்ற இரவாக இருக்கின்றது. தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவாக இருக்கின்றது. பல சிறப்புகள் பொருந்திய இரவாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த இரவை ஹயாத்தாக்கி அந்த பகலிலே நோன்பு நோற்று நட்பாக்கியங்களை அடைந்து கொள்வோமாக.